அம்மாக்கு என்னாச்சு ரகு? தனா ஜெயிச்சிட்டா தானே? ஆமா அத்தை, உங்க பேத்தி ஜெயிச்சிட்டா. அப்பா கருப்பா, ரொம்ப நன்றிப்பா. அப்பாவோட மானத்தை காப்பாத்துறதுக்கு எப்படியாவது தனா ஜெயிச்சிடணும்னு நான் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டே இருந்தேன். அந்த கருப்பனோட அருளால என் பேத்தி ஜெயிச்சிட்டா. மாமாவுக்காக கடமைக்கு ஜெயிச்சா அத்தை. விளையாடும் போதும் சரி, கப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறமும் சரி, அவ முகத்துல அப்படி ஒன்னும் சந்தோஷம் எதுவும் இல்ல அத்தை. ஏன் அப்படி சொல்ற பார்வதி? பின்ன என்ன அத்தை, நம்ம வீட்டு பொண்ணாச்சே, முக்கியமான போட்டியில விளையாடுறா, அதுல எப்படியாவது ஜெயிச்சு கப்பு வாங்கணும்னு அவளை உற்சாகப்படுத்துறதுக்காக குடும்பமே போயிருந்தோம். ஆனா அவளுக்கு நாங்க வந்தது பத்தி எல்லாம் பெருசா எந்த ஒரு ஆர்வமும் கிடையாது. அந்த மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து முடிஞ்சு அவ கப்பு வாங்குற வரைக்கும் அவ புருஷன் வரல, அது ஒண்ணுதான் அவளுக்கு குறை. ஏய் பார்வதி, தனா ஜெயிச்ச சந்தோஷத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எதுக்கு நீ தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்க? சிவா, அவ உள்ள தானே சொல்லிட்டு இருக்கா. எனக்கே ஏன்டா அந்த போட்டிக்கு போனோம்னு ஆயிடுச்சு. போட்டி எல்லாம் முடிஞ்சு சாவகாசமா அவன் வந்தா. எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு, நான் கிளம்பி போறேன்னு இவள அம்போன்னு விட்டுட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டானா. அது தெரியுமா உனக்கு? பத்மா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, நம்ம வீட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கே தெரிஞ்சிருதே. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா நம்ம காதுக்கு வரும்போது அட அப்படியான்னு கேட்டு நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. குடும்ப விஷயம்னு கமுக்கமா வச்சுக்கணும்னு நினைச்சா ஊருக்கு தெரியாம போயிடுமா என்ன? என்ன நடக்குது? தனா நம்மளெல்லாம் எதிர்த்துக்கிட்டு அவனை நம்பி போனா. இப்போ அவன் அவளை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனா அவ என்ன பண்ணுவா? அத்தை, அப்படி போனவன் 4 காசு சேரவும் எவளையாவது தேடிக்கிட்டு அங்கே செட்டில் ஆயிட போறான். ஏய் பார்வதி, ஓ வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? அவனை நம்பி வாழ வந்தவள நல்லபடியா வாழ வைக்கணும்னு தான் அவளை விட்டு பிரிஞ்சு அவ்வளவு தூரம் வெளிநாட்டுக்கு போறான். அத கூட புரிஞ்சுக்காம எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? ஏங்க, நான் நாட்டு நடப்பு தானே சொல்றேன். நல்லபடியா வந்தா எனக்கும் சந்தோஷம்தான். 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. உண்மையிலேயே சம்பாதிக்கணும்னு கதிர் நினைக்கிறது சந்தோஷம்தான். ஆனா அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டா தனா எப்படி தனியா இருப்பா? அம்மா, அத பத்தி அவன்ல கவலைப்பட்டிருக்கணும். இப்ப நீங்க கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? ரகு, மா, இத பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. யாரும் என்ன கேட்டு எந்த முடிவும் எடுக்கிறது இல்ல. எல்லாரும் வந்துட்டீங்க. மாயா எங்க ஜானகி? அவ எங்க போயிருக்கான்னு யாருக்கு தெரியும்? வேலை முடிஞ்சா எனக்கு நேரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கா. வரும்போதே ஏதாவது ஒரு மம்ப கையோட கூட்டிட்டு வருவா. அதானே, மருமகளை குறை சொல்லனா உனக்கு தூக்கமே வராதே. ஏய், அவ எங்க போறா வர்றான்னு உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? அதானே பார்த்தேன். நான் வாயவே திறந்துட கூடாதே, உடனே வந்துருவீங்களே. வந்துட்டேன். அண்ணே, தனா வந்திருக்கானே. நான் சொல்லல வரும்போதே ஒரு வம்பி கையோட கூட்டிட்டு வருவான்னு. பாரு, கூட்டிட்டு வந்துட்டா. வாதனா, மாயா நில்லு. மாயா, அப்பா கூப்பிடாம நானா எப்படி வருவேன்? நான் இப்படியே வீட்டுக்கு போறேனே. பெரியப்பாவுக்காக நீ கப்பைய வின் பண்ணி காட்டியிருக்க. அதோட உன்னை பத்திரமா பாத்துக்க சொல்லி கதிர் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். அதோட உனக்கு சேஃபான இடம்னா அது நம்ம வீடுதான். அப்பாவை நினைச்சா
எனக்கு பயமா இருக்கு. அவரே வந்து உன்னை உள்ள கூப்பிடுவாரு. நீ வா. வாங்க போலாம். பெரியம்மா, தனாவை நினைச்சு அழறீங்களா? என்னால வேற என்ன பண்ண முடியும்? நீங்க அழறதுனால இது எதுவுமே சரியாக போறதில்ல பெரியம்மா. தெரியும் மாயா, ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. நம்ம இத்தனை பேர் சொன்னோம், ஆனா அவரோட அப்பா ஒரு வார்த்தை சொன்னாருன்னு கோச்சிட்டு போயிட்டா பாத்தியா? அங்க என்ன பண்ணுவா? வீட்டுல அவ தனியா கிடப்பா. அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட தெரியல. என்னவோ அவ நினைப்பாவே இருக்கு மாயா. ஏன் மாயா, அவளுக்கு போன் பண்ணி பேசுனியா? இன்னும் பேசல. இன்னைக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் அவ மனசு ஆறுனதுக்கு அப்புறம் பேசலாம்னு நினைச்சேன். மாயா, கொஞ்சம் அவளுக்கு போன் பண்ண. நானும் அவகிட்ட 2 வார்த்தை பேசுறேன். இருங்க, போன் எடுத்துட்டு வரேன். மாயா, என்னடி மாயா? நான் அம்மா பேசுறேன். சொல்லுமா. ஏண்டி, நீ என்ன அவ்வளவு பெரிய ரோஷக்காரியா?